இந்த சப்ஸில் பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 3.19 இருக்கக்கூடிய 7th சம்மில் இருக்கக்கூடிய 3rd சப்டிவிஷன் தான் பார்க்குறோம். ஸோ இதில் என்ன ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா a மைனஸ் பி த ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு a டிரான்ஸ்போஸ் மைனஸ் 3b டிரான்ஸ்போஸ் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஸோ ரொம்ப ஈஸியான சம். ஸோ ஏபி எல்லாமே கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம கொடுத்துருக்க a மேட்ரிக்ஸ் b மேட்ரிக்ஸை வச்சு ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த a மைனஸ் பியை மட்டும் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். ஸோ மேட்ரிக்ஸ் சப்ட்ராக்ஷன் வெரி ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அதோட டிரான்ஸ்போஸ் எடுக்கணும் அப்படிங்கும்போது ரோ வந்து காலமாக மாறும், காலம் வந்து ரோவாக மாறும். ஓகேயா? ஸோ இப்போ நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடும் கிடச்சிருச்சு, அதை ஒன்றுன்னு வச்சுக்கிறோம். தென் ரைட் ஹேண்ட் சைடு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும், அடுத்தது பி டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏயோட ஏ மேட்ரிக்ஸை வச்சு ஏ டிரான்ஸ்போஸ் ரோ காலம் சேஞ்சஸ், அதே மாதிரி பி டிரான்ஸ்போஸ் அப்படிங்கும்போது பி மேட்ரிக்ஸை எடுத்துகிட்டு அதனுடைய ரோ காலமை சேஞ்ச் பண்ணி எழுதணும். அதுக்கப்புறம் இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணணும். இந்த ஏ டிரான்ஸ்போஸையும் இந்த பி டிரான்ஸ்போஸையும் ஜஸ்ட் எலமெண்ட் டு எலமெண்ட் சப்ட்ராக்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு 2 கிடைக்கும். ஓகேவா? இப்போ இந்த 1 and 2 பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவலாக இருக்குது. ஸோ நம்ம வெரிஃபை பண்ணியாச்சு. ஸோ ஏ மைனஸ் பி த ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் மைனஸ் பி டிரான்ஸ்போஸ். ஓகே. ஸோ இதே மாதிரி சம் பார்க்கணும் அப்படின்னா மேக்ஸ் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 10th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் மேக்ஸ் சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எக்ஸசைஸ் சம்மும் டீட்டெயிலாக பார்த்துட்ருக்கோம். ஓகே, தேங்க்யூ.